வங்கிக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் கூட்டு இயக்கம் சார்பில் அதிமுக தவிர அனைத்து கட்சி ஆதரவுடன் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூட்டு இயக்க சங்கத்தின் தலைவர் தெய்வசிகாமணி தலைமையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட முயன்றனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அப்போது அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். வாகனம், பயிர் நகைக்கடனை தள்ளுபடி செய்வதோடு ஜப்தி நடவடிக்கையை கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் விவசாயிகளை கைது செய்தனர். தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தோம். மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சியும் சரி, மாநிலத்தை ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல், விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாமல் எங்களை தற்கொலை சாவுக்கு தள்ளிவிட்டார்கள். இதை கண்டித்து முழு விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், கடன் வசூலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தியாகராய நகர் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மக்கள் நல கூட்டணி சார்பில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சியில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரியும் ஜப்தி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகள் மற்றும் திமுக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் ரயில் நிலையம் முன்பு திரண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியபடி ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். விவசாயிகள் சாவை தடுக்கவும், விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்யுங்க, லாபகரமான விலை கொடுக்கலும் தள்ளுபடி பண்ணுங்க, ஏலம் விடாதீங்க என்பதற்காக இந்த ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம் இங்க வச்சோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது நியாயம் கிடைக்கவில்லை என்றால் விவசாயி அடுத்தது பிரதம மந்திரி வரும்பொழுதும், இங்க ஆளுகின்ற அதிமுக வரும்பொழுதும் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேற வழி இல்ல, மறிப்போம், தற்கொலை செய்வோம், வழி இல்லை எங்களுக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.